சார் இந்த ஸ்டோரி உங்கள் மைண்டில் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது என்ன எமோஷன் நீங்கள் இன்ஸ்பயர் ஆனீங்க? பயம்தான். 100 ஃபேக்டரியில் ஹாரர் அண்ட் த்ரில்லர் ஷூட் பண்ணும்போது ரியல் ஸ்கேர் ஏதாச்சும் இருந்துச்சா? இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பேய் அடிச்ச மாதிரி தான் இருப்போம். ஓகே, அதை பார்த்தா தான் ஒரு ஃபன் மூடாக தான் இருக்கும். இந்த படத்தில் எந்த சீன் நீங்கள் எடுக்கிறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு? ஆக்சுவலி டாக் வச்சு பண்ணுறது தான் எங்களுக்கு ரொம்ப இதாக இருந்தது. டாக் வச்சு அது வந்து நாங்கள் நினச்ச மாதிரி ஒரு ஃபீலே அது கொண்டு வர முடியல, நினச்ச மாதிரி ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் தான் ஒரு 4 நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இல்லை நம்ம எதிர்பார்க்குற ஃபீல் வரல, சரி ஜஸ்ட் நம்ம ஒரு கிராஃபிக்ஸ்லேயே போயிடலாம், சிஜிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கே வந்தோம். இந்த படத்தில் ஃபுல் டார்க் டோனில் இருக்குது சார். இதுக்கு லைட்டிங், கேமரா, எடிட், கோஆர்டினேஷன்லாம் எப்படி பிளான் பண்ணீங்க? அதுக்கு கேமராமேன் இருக்காரு, எடிட் பண்ணுறதுக்கு எடிட்டர் இருக்காரு, அப்புறம் அதுக்கு நமக்கு வேலை. ஃபேக்டரியில் ரியல் செட் ஏதாச்சும் மாடிஃபை பண்ணீங்களா இல்லை ஃபுல் செட்டப் கிரியேட் பண்ணீங்களா? அந்த ட்ரைனேஜ் ஒரு மேட்டர் ஒன்று இருக்கும், டாக் நீங்கள் உள்ள ஃபர்ஸ்ட் அதெல்லாம் நாங்கள் கிரியேட் பண்ணது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லூசிஃபர் வர்றதுக்காண்டி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். எல்லாரும் வந்து ரிச்சுவல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இது அப்புறம் வந்து ஹீரோயின் வந்து ஒரு இடத்துல வந்து சிலுவையை திருப்புவாங்க, அங்கே ஒரு ரிச்சுவல்ஸ் மேட்டர் இருக்கும். அதெல்லாம் நாங்கள் கிரியேட் பண்ணது எல்லாமே. இந்த லொகேஷன்ல எது டிஃபிகல்ட்டியா இருந்துச்சு? சேஃப்டி, எலக்ட்ரிசிட்டி, ஸ்பேஸ், இதுல உங்களுக்கு எது ரொம்ப டிஃபிகல்ட்டியா இருந்தது ஷூட் பண்றதுக்கு? ஆக்சுவலி நைட்ல ஷூட் பண்றதே அங்கே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும்.